இப்போ இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கணையம் தான் நம்ம பேசுறோம். கணையத்தோடைய முக்கியத்துவம்னா என்ன? இதனுடைய செயல்பாடு ஒரு மனிதனுடைய உடலுக்கு என்ன பண்ணுது? முதல்ல வந்து நம்ம உடம்புல நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லுவோம். சரி. 6 வகையான முக்கியமான நாளமிலா சுரப்பிகளை நம்ம பார்க்குறோம். தைராய்டு, இன்சுலின், டெஸ்டோஸ்டெரான், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் கார்டிசால். இந்த 6 வகையான ஹார்மோன்கள் தான் நம்ம உடம்பை நிர்வாகம் பண்ணக்கூடிய முக்கியமான அதிகாரிகள். தைராய்டு என்ன பண்ணும்? நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான ஆற்றலை பகிர்ந்தளிப்பது எப்படி அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது தைராய்டு. கணையம் அந்த ஆற்றலை எப்படி சேமித்து வைக்கணும், திசுக்களுக்கு அனுப்பணும்னு முடிவு செய்யக்கூடியது இந்த இன்சுலின். சரி. அதே போல் டெஸ்டோஸ்டெரான், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், இது எல்லாத்துக்கும் மனம் சார்ந்த உடல் சார்ந்த காரணிகள் நிறைய இருக்கு. கார்டிசால் இன்றைக்கு நேரடியாகவே மன மகிழ்ச்சிக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் தேவையானது கார்டிசால். அப்போ இந்த 6மே வந்து நம்ம உடம்பை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த 5க்கும் தேவையான ஆற்றலை அளிக்கக்கூடியது இன்சுலின் தான். அப்போ இந்த இன்சுலின்ல அந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையம் தான். பொதுவாக இது நவீன மருத்துவத்துடைய ஒரு புரிதல். ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவம், குறிப்பாக நம்மளுடைய தமிழ் மருத்துவத்துக்கு வரும்போது மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபயர் எலிமெண்ட்னு நம்ம சொல்லுவோம். சரி. உங்களோட ஆற்றல், நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, இந்த மொத்த உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலும் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்துல இருந்து தான். அந்த மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்டங்கள்ல ஏற்படுகின்ற எந்த விதமான மாறுதலும் உங்களுடைய ஆற்றல் சேமிப்பிலும் சரி, ஆற்றல் பகிர்ந்தளிப்பிலையும் சரி, அதீத ஆற்றலை தேவையற்று வழங்குகின்ற ஒரு நிலையிலும் சரி பெரிய அளவில் மாறுபாடு அடைகிறத நம்ம பார்க்குறோம். இது என்னன்னா, நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கும் நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் பாடிக்கும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பாடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொடர்பு எதுனா மணிப்பூரக சக்கரம் தான். நீங்கள் சாப்பிட்ற உணவு, சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் மணிப்பூரகத்துக்கு வந்து அதிலிருந்து உங்களுடைய அவயங்களும் உங்களோட வர்மங்களும் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு நிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்ப எப்பெல்லாம் இந்த மணிப்பூரக சக்கரத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குதோ அதுவே சர்க்கரை நோயுடைய அடிப்படையா வருதுன்னு சொல்லுவோம். அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.